Hello friends, welcome to my channel. This video is sponsored by Educase. Educaseல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் இவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க எக்ஸ்பர்ட் மென்டர்ஸை வச்சு லைவ் கிளாஸஸ் ஆல்சோ நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது இந்த கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இவங்க வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் ஆல்சோ இவங்க கொடுத்துட்ருக்காங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மண் சட்டியில் நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், சோம்பு இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்ம இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இது எல்லாமே ஆட் பண்ணி வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 3 தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் கூட போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நீங்கள் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு அது கூடவே நம்ம தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறமா மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க.